ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ட்ரினிட்டி. கிறிஸ்டியானிட்டியில் ட்ரினிட்டி அப்படிங்கிறது அதான் ஒரு பெரிய டாபிக். அதான் அதோட ஃபவுண்டேஷனும் கூட. நீங்கள் ட்ரினிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பைபிளை புரிஞ்சுக்க முடியாது, கிறிஸ்டியானிட்டியும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இதில் என்ன வருத்தம் அப்படின்னா ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிற வீடியோஸை பார்த்தா கிறிஸ்டின்ஸுக்கே ட்ரினிட்டி பற்றின ஒரு புரிதல் இல்லை. அவங்க தப்பு தப்பாக அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பைபிள் ட்ரினிட்டி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன் காட். நாங்கள் கிறிஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ஒரு காடை தான் வர்ஷிப் பண்ணுவோம். ஒரு காடு தான் கிறிஸ்டியானிட்டிக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த அந்த ஒன் காட் ஒரே ஒரு காடு தான். அந்த ஒரு காட் 3 பர்சன்ஸாக இருக்காங்க. ஒன் காட் ஆனால் அவங்க 3 பர்சன்ஸ். அதுதான் ஃபாதர், சன், த ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தன்னோட டிசைபிள்ஸ்கிட்ட சொல்லும்போது கூட அவர் சொல்லுவார், நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லாரும் எனக்கு சீசர்களாக்கி அவங்களுக்கு வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யாவே நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னோ, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு அவர் சொல்லலை. அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் கிளியராக அந்த 3 பர்சன்ஸை வந்து அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜெனிசிஸில் படிச்சிங்கன்னா ஜெனிசிஸ் சாப்டரில் ஸ்டார்டிங்கில் அது இருக்கும். ஆண்டவர் வந்து சொல்லுவார், மனுஷனை வந்து நம்முடைய சாயலில் நம்ம உருவாக்குவோம். லெட் அஸ் கிரியேட் மேன் இன் அவர் ஓன் லைக்னஸ் அண்ட் இன் அவர் ஓன் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் இருக்கும் லெட் அஸ். அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் கிரியேட்டட் மேன் இன் இஸ் ஓன் இமேஜ்னு இருக்கும். இந்த இடத்துல தேவன் தமது சாயலில் மனுஷனை சிருஷ்டித்தார்னு இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தில், அதாவது அதுக்கு முந்தின வசனத்தில் ப்ளூரலில் இருக்கிறது, இந்த வசனத்தில் சிங்குலரில் இருக்கும். புரியுதில்ல? அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய சாயலில் கிறிஸ்துவ. அதாவது இன்னும் இது வேறையும் ஆட்கள்கிட்ட அவர் பேசுகிறது மாதிரி இருக்கும். இதை நிறைய தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஏஞ்சல்ஸ்கிட்ட பேசினார், ஹெவன்லி பீயிங்ஸ்கிட்ட பேசினார். கிடையாது. அந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்முடைய சாயலில் மனுஷனை இது உருவாக்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். அப்படின்னு அது மீனிங் என்னென்னா, அந்த இடத்துல அவர் ட்ரினிட்டி, அவர் காட் கிட்ட தான் பேசுகிறாரு. அவரை மாதிரி இருக்கிற காட் கிட்ட அவர்கிட்டே அவர் பேசுகிறாரு. புரியுதில்ல? அதுதான் அதில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல கிளியராக நமக்கு என்ன அதுலேருந்து புரியுதுன்னா, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இந்த இடத்துல அந்த ட்ரினிட்டியை தான் அதில் அவர் சொல்கிறார். அதாவது காட் வந்து மீதி இருக்கிற அப்புறம் காட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜீசஸ் கிறிஸ்ட்டுக்கிட்டையும் ஹோலி ஸ்பிரிட் கிட்டையும் அதை சொல்கிறாரு, அதை கேட்குறாரு, அதை பேசுகிறாரு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து நீங்கள் அப்படியே நியூ டெஸ்டமெண்ட் வந்தீங்கன்னா, யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வசனத்துலேயே அது இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதுக்கடுத்து நீங்கள் கீழே ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தை மாம்சமாகி அது மனுஷருக்கு வழியாக இருந்தது. அது ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஆதியிலேயே அவர் தேவனோடு இருந்தார். அவர் ஒரு கிரியேட்டட் பீயிங் கிடையாது. கிரைஸ்ட் இஸ் அ கிரியேட்டர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ கிரியேட்டர். அவர் ஆதியிலேயே தேவனோடு தான் அவர் இருந்தார். யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவர் தேவனோடு இருந்தது மட்டும் இல்லாமல் அவர் தேவனாயும் இருந்தார். புரியுதில்ல? இந்த இடத்துல ட்ரினிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அது கிளியராக சொல்லுது, அவங்க வந்து ஒன் காட். ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். அதாவது ஒன் காட், அவங்க 2 பர்சன்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி தேவ ஆவியானவர். அவர் நீங்கள் ஜீசஸ் கிறிஸ்ட் பேப்டிசம் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்தானவன் வந்து ஜீசஸ் கிறிஸ்ட்டுக்கு பேப்டிசம் கொடுக்க ஜீசஸ் கிறிஸ்ட் வருவார். யோவான் ஸ்தானக்கிட்ட பேப்டிசம் எடுக்க ஜீசஸ் கிறிஸ்ட் வருவார். சாரி. அப்போ யோவான் ஸ்தானவன் வந்து சொல்லுவார், பேப்டிசம் எடுக்க வரும்போது யோவான் ஸ்தானம் வானத்தில் இருந்து பிதாவானவர் சொல்லுவார், இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு ஜீசஸ் கிறிஸ்ட்டை பார்த்து சொல்லுவார். அது மாதிரி யோவான் ஸ்தானவனுக்கு விஷனில் வந்து தேவ ஆவியானவர் ஜீசஸ் கிறிஸ்ட் மேலே வந்து இறங்குறது, புறாவின் வடிவத்தில் வந்து இறங்குறத யோவான் ஸ்தானவன் பார்ப்பார். ஸோ அந்த இடத்துல ட்ரினிட்டி கிளியராக வெளிப்படும். ஸோ அஸ் எ கிறிஸ்டினாக நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை கண்டிப்பாக பிலீவ் பண்ணி நீங்கள் என்ன பிலீவ் பண்ணணுன்னா, ஒன் காட் ஆனால் 3 பர்சன்ஸ். புரியுதில்ல? அவங்க வந்து ஒரே காடு, ஆதியில் பிதா இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தார், அதுக்கப்புறம் இப்போ ஆவியானவரை நம்ம கூட இருக்கிறாரு. கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சு அவங்க ஒன் காட் ஆனால் அவங்க 3 பர்சன்ஸ்.
இவங்க 3 பேருமே ஆதியிலே இருந்தே இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஆதியிலே இருந்தே எல்லா கிரியைகளும் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இவங்க 3 பேரும் ஆதியில இருந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம கூட இருந்து நம்மள வழி நடத்திட்டு இருக்காரு. ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து நமக்காக வந்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் தான் கிரியேட்டர். எல்லாமே அவருக்காகவும், அவர் மூலமாவும் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் நமக்கு பைபிள் சொல்லுது. அவரு தான் வந்தாரு. எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அவருக்காக அது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. வந்தது மட்டும் இல்லாம இன்றைக்கு நமக்காக வந்து நம்முடைய பாவங்களுக்காக தேவ ஆவியானவர் தேவகுமாரன் அ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில ரத்தத்த சிந்தி நம்மளுடைய பாவங்கள்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டு, நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில சாத்தானுடைய தலைய மிதிச்சு, எல்லா சாத்தானுடைய அதிகாரங்களையும் அங்க நிர்மூலம் பண்ணி, நம்மள சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி, மரித்தோரும் உயிரோடு இருக்கிற நியாயம் தீர்க்கிறதுக்கு திருப்பி வரப்போறாரு. க இயேசு கிறிஸ்துவானவர். அதே மாரி பிதாவானவர் நம்ம மேல மிகுந்த அன்பு